ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா தேர்ட் இயர் கெமிஸ்ட்ரி பேப்பர். ஆக்சுவலாக இது வந்து கோர் பேப்பர் 8 அண்ட் கெமிஸ்ட்ரி பேப்பர் 6. ஸோ இதோடைய சிலபஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு 5 யூனிட் இருக்குது. இந்த 5 யூனிட் வந்துட்டு தட் இஸ் யூனிட் 1. நம்ம படிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் and alloys, so metals and alloys, அது இல்லாமல் நம்ம செமிகண்டக்டர்ஸ், ஸோ இது மெயின் ஆஸ்பெக்டாக வச்சு நம்ம படிக்க போகிறோம். அதே போல் யூனிட் 2 அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் element, so artificial radio active elements. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம படிப்போம். ஆக்சுவலாக இந்த பேப்பருடைய மெயின் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொன்னால் அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸுடைய பிரின்சிபிள்ஸ், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், ஒர்க்கிங் நேச்சர், இதை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லாத மேலும் சில அமிலங்கள், காரங்கள், கரைப்பான்கள், அதாவது ஆசிட், பேஸ் அண்டு சால்வெண்ட்ஸ், இதை பற்றி கண்டிப்பாக அங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனுடைய ரோல் என்ன, அதனுடைய முக்கியமான பங்கு என்ன இந்த என்விரான்மெண்ட்டில், அது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து யூனிட் 1 வந்து நம்ம மெட்டல் அண்ட் அல்லாய்ஸ் படிக்கிறோம், செமிகண்டக்டர்ஸ் படிக்கிறோம். இந்த யூனிட் 2ல் வந்து ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ், இந்த கதிரியக்க தனிமங்களை பற்றி நம்ம இங்கே படிப்போம். அது உங்களுக்கு தெரியும், ஐசோடோப்புகள், இதில் ஐசோடோப்புகள் அதை படிப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம செகண்ட் யூனிட்டில் வந்துட்டு முக்கியமானது இதுதான், இதை ஹைலைட் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ இதனுடைய பொல்யூஷன் மெஷர்ஸ், என்னென்ன பொல்யூஷன் வரும், இதனுடைய மாசுக்கள் என்ன, இந்த மாசுபடுத்தி எப்படி இதில் வந்து உருவாகுது, அதை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம், அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிட் 3. யூனிட் 3 வந்து இப்போ நம்ம யூனிட் 2ல் படித்த அதை கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது ஐசோடோப்ஸ் மட்டும், இந்த ஐசோடோப்ஸ் மட்டும் எடுத்து ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோபார். ஸோ இதை வந்து நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் விரிவாக நம்ம படிக்க போகிறோம். அடுத்து யூனிட் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி படிக்க போகிறோம். சரிங்களா? இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இந்த வந்து நம்ம அணைவு சேர்மங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு வேதியியல் துறை. ஸோ இதை வந்து நம்ம இந்த 4th யூனிட்டில் படிக்க போகிறோம். ஸோ இது அணைவு சேர்மங்களை பற்றி படிப்போம். ஓகேங்களா? அடுத்து யூனிட் 5 வந்துட்டு நம்ம கரைப்பான்களை பற்றி படிக்க போகிறோம். இட் இஸ் சால்வெண்ட்ஸ், கரைப்பான்கள் பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த யூனிட்டில் படிக்க போகிற முக்கியமானது இந்த சிலபஸில் படிக்கும். இப்போ நம்ம வந்து யூனிட் 1 நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்ட்ரடக்ஷன் பார்ட் இப்போ கொடுத்துட்றேன். ஸோ யூனிட் 1 இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த யூனிட் 1ல் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு அவுட்லைன் முதல்ல கொடுக்குறேன். தட் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், அல்லாய்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் அல்லாய்ஸ், அதாவது உலோகங்கள் மற்றும் உலோக கலவை, உலோகப்போல்னு சொல்ல உலோக கலவை, இதனுடைய அமைப்பு பற்றி நம்ம படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷனல் அண்டு இண்டஸ்ட்ரியல் சாலிட் சொல்யூஷன். ஸோ சப்ஸ்டிடியூஷனல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சாலிட் சொல்யூஷன், இதை நம்ம படிக்க போகிறோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து இந்த மெட்டல் பாண்டிங் பற்றி படிப்போம். சரிங்களா? மெட்டல் பாண்டிங் படிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம செமிகண்டக்டர்ஸ்
அது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். செமிகண்டக்டர்ஸில் அதில் இன்ட்ரெஸ்னிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் பற்றி படிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சூப்பர் கண்டக்டிவிட்டி படிக்கணும். அதிகடத்தி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சூப்பர் கண்டக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு படிக்க முக்கியமானது நான் உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் முக்கியமாக நான் இதெல்லாம் படிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உலோக பிணைப்புகள், இது வந்து செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னா என்னது? குறைக்கடத்திகள். உள்ளார்ந்த குறைக்கடத்திகள், வெளியார்ந்த குறைக்கடத்திகள் அப்படின்னு நம்ம படிப்போம். இது வந்து அதிமின் கடத்தி. இது படிக்க போது உலோக பிணைப்பு. இதெல்லாம் நம்ம இந்த யூனிட்டில் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இதான் படிக்க போகிறோம். சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டல் அண்ட் அலாய்ஸ். ஸோ உலோகம், இந்த உலோக போலி அல்லது உலோக கலவை, இதனுடைய அமைப்பு நம்ம படிக்கணும். சரிங்களா? சார் நத்திங், வெரி சிம்பிள். நம்ம வந்து அதோடைய பண்புகள், அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம சொன்னாலே அதில் வந்து என்ன ஆகும்னா அதோட அமைப்புகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் கிவ்ஸ் அஸ் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி மெட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மெட்டல் அல்லது இந்த உலோக போலி இருக்கக்கூடிய அலாய்ஸ் இதை பற்றி நம்ம படிக்கும் பொழுது, அதனுடைய பண்புகளை பற்றி படிக்கும் பொழுதே அதனுடைய அமைப்பு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். சரி, இதோடைய பண்புகள் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இப்போ நான் வந்து மெட்டல் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மெட்டல். இப்போ இந்த மெட்டலுக்கான முக்கியமான பண்புகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த கடத்தி, தட் இஸ் குட் கண்டக்டர். ஸோ ஒரு நல்ல சிறந்த கடத்தி, குட் கண்டக்டர். எதெல்லாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, தட் இஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ மின்சாரத்தை நன்கு கடத்தும். சரி, மின்சாரம் இல்லாமல் வேற என்ன இருக்கா அப்படின்னா ஹீட். ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஹீட் கண்டக்டர். இது எப்படி சொல்லலாம் இந்த ஹீட் கண்டக்டரை அப்படின்னா, தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு நம்ம சொல்ல முடியுது. அதே போல் இந்த மெட்டல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேற என்ன பண்புகள் இருக்கும்? வேறு பண்புகள் அப்படின்னா இதுக்கு வந்து எலாஸ்டிக் நேச்சராக இருக்கும். ஸோ இது எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எலாஸ்டிக், அதாவது இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம நீட்ட முடியுமோ நம்மளால் நீட்ட முடியும். சரிங்களா? எலாஸ்டிசிட்டி, நம்மளால் சுருக்க முடியும், நீட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பண்பு இருக்கக்கூடிய இது இந்த உலோகங்களுக்கு இருக்குது. அதே போல் இந்த உலோகம் அப்படின்னு சொன்னால் இதில் மெட்டாலிக் லெக்சர், ஒரு பளபளப்பு தன்மை வந்து அதிகமாக இது இருக்கும். சரி, மெட்டாலிக் லெக்சர், ஒரு பளபளப்பு தன்மை அதிகமாக அதுக்கு இருக்கும். அதே போல் நிறைய மெட்டல்ஸ், மோஸ்ட் ஆஃப் மெட்டல்ஸ் ஹேவிங் ஒன்லி 1 or 2 electrons their inner shell. outermost shell, இந்த மெட்டல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 இல்லை 2 எலக்ட்ரான் மட்டும் தான் வச்சுருக்கோம். அதாவது வெளிவட்ட பாதையில் வந்துட்டு உலோகங்கள் 1 அல்லது 2 எலக்ட்ரான்களை மட்டும் வைத்திருக்கும். ஸோ outermost shell possess 2 electrons மேக்ஸிமம் இருக்கும். அப்போது இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீசனால் இந்த அவுட்டர்மோஸ்ட், அதாவது இது வந்து அவுட்டர்மோஸ்ட்னு சொல்லலாம், அல்லது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து இணைதின் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லலாம், வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் அல்லது இணைதின் எலக்ட்ரான்கள் வந்து 2 தான் இருக்கும், மேக்ஸிமம் 2 தான் இருக்கும், 1 இல்லை 2 தான் இருக்கும்னு சொல்கிறோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அதர் பார்ட்டிக்கல் ஈஸியாக இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை வந்து வித்ட்ரா பண்ணிக்கும். அப்போது என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்கும், சீக்கிரமாக ஷேர் பண்ணி கொடுத்துருவோம், எலக்ட்ரானை ஈஸியாக வழங்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போது திஸ் மோஸ்ட் ஹேவிங் தட் லோயஸ்ட் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, இதனுடைய முதல் அயனியாக்கும் ஆற்றல், தட் இஸ் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப லோவாக இருக்கும். மிக குறைந்த முதல் அயனியாக்கும் ஆற்றல் அதுக்கு இருக்கும். அதுக்கு காரணம் அதனுடைய
வெளிவட்டப்பாதை எலக்ட்ரான்களுடைய அமைப்பு தான் இதுக்கு முக்கியமான காரணம் சொல்கிறோம். சரி, இந்த மெட்டலுக்கு வந்து வேற என்ன இருக்குது அப்படின்னா, தட் இஸ் இதுக்கு வந்து ஹை டென்சில் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டென்சில் ஸ்ட்ரென்த். ஸோ இது வந்து நம்ம மெட்டலை வந்து அவ்வளோ சீக்கிரமாக உடைக்கவோ பிளக்கவோ முடியாது. ஏன்னா அதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப கம்பியமாக நீட்டினாலுமே கூட அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இதனுடைய ஸ்ட்ரென்த்து டென்சில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். இட்ஸ் வெரி ஹை டென்சில் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். இதை கம்பியாக நீட்டலாம் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்களே, அதான். மெட்டல் ஆர் சாலிட்ஸ் அண்ட் ஹை டென்சிட்டி, ரொம்ப அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடியது. இந்த மெட்டலுக்கு வந்து ரொம்ப அடர்த்தி அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ மெட்டலுடைய அடர்த்தி வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த மெட்டல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் எல்லாமே, உருகுநிலை, கொதிநிலை எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ண, எழுதுனா தான் நீங்கள் எழுதணும்னு கிடையாது. நான் சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிட்டே வரணும். இதனுடைய மெட்டாலிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது மெட்டாலிக் பாண்டு நம்ம மெட்டாலிக் பாண்டில் அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த மெட்டல் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் பிரேக் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இந்த ரீசன், நான் சொன்ன ரீசன், இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் இன்க்ரீஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து இதனுடைய சார்ஜ் ஆஃப் நியூக்ளியஸ், இந்த உட்பகுதி இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ், உட்கருடைய நியூக்ளியஸ் தான் உட்கருன்னு சொல்லுவோம். அந்த உட்கருவுடைய மின்சுமையை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதிகமாக இருக்கும். அதாவது இதனுடைய உட்கரு இருக்கிற மின்சுமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் த சார்ஜ் ஆன் தி நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னால், அதே போல் த இன்க்ரீஸ் த வேலன்சி எலக்ட்ரான்ஸ் ஆல்சோ. அப்போ என்ன ஆகும், இதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள், வெளிவட்டப்பாதை எலக்ட்ரான்களையும் அதிகமாகும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆஃப் தி சைஸ் ஆஃப் மெட்டல் வித் பாசிட்டிவ் அயன் கோர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதனுடைய அயனி, பாசிட்டிவ் அயனி இருக்குது இல்லைங்களா, அது அந்த பாசிட்டிவ் நேர்மின் அயனியானது இந்த உலோகங்கள் வந்து எப்போ குறையும், அந்த சைஸு குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது குறையும். ஸோ இதெல்லாம் வந்து இதோட பாயிண்ட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஹார்ட்னஸ் நான் எழுதுகிறேன். ஒரு ஹார்ட்னஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், அதனுடைய நிலைப்புத்தன்மை அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா, ஸ்டெபிலிட்டி. இல்லைன்னா ஹார்ட்னஸ் அப்படின்னா இங்கே கடினத்தன்மை. ஸோ இந்த கடினத்தன்மை எப்படி இருக்கும் உலோகத்துக்கு, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். இப்போ லித்தியம், சோடியம், பொட்டாசியம், இந்த 3 மெல்லிய உலோகங்கள் இருக்குது. இந்த உலோகத்தில் எதுக்கு அதிகமாக இருக்குன்னா இந்த லித்தியத்துக்கு அதிகமாக இருக்கும், அதுக்கடுத்து சோடியத்துக்கு அதிகமாக இருக்கும், ஸோ கடைசியாக பொட்டாசியம். இப்போது இது வந்து ஒரு உலோகங்கள், உலோக அயனியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது உலோக அயனியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், லித்தியம் ப்ளஸ் ஆயிரும், இது Na ப்ளஸ் ஆயிரும், இது K ப்ளஸ் ஆயிரும். அப்போ இதனுடைய ஆர்டர், இதனுடைய வரிசை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். அப்போது அயனி சார்ஜ் இருக்கும் பொழுதும் சார்ஜ் இல்லாதப்பையும், அதாவது அயனி ஆனதுக்கப்புறம் என்னாகும், அயனிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உலோகங்களுடைய பண்பு எப்படி இருக்கும், நிலைப்புத்தன்மையுடைய தரவரிசை எப்படி இருக்குங்கிறது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். அடுத்த பண்பு, முக்கியமான பண்பு, இந்த மெட்டல் வந்து என்னாகும்னா எலக்ட்ரானை எமிட் பண்ணும். எலக்ட்ரானை உமிழக்கூடிய தன்மை இதுக்கு மெட்டலுக்கு இருக்குது. ஸோ மெட்டல்ஸ் கேன் எமிட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மெட்டல் வந்து எலக்ட்ரானை உமிழுது அப்படின்னு சொன்னால் இது அர்த்தம், இது வந்து எங்கே படிப்போம் அப்படின்னா இட் இஸ் கால்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் நம்ம அதை படிப்போம். சரி, இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி மெட்டல் பை ஹீட்டிங் எனர்ஜி. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.